ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷனில் பசுபதி சாரதாவை மிரட்டுறாரு. உன் மகன் இனிமேல் நிம்மதியாகவே இருக்க முடியாது என் மகன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு. அதை பார்த்துட்டு நம்ம விஜய் நீ லோக்கல்னா நான் தர லோக்கல், என்னைய மாரி காவேரியை ஒன்றுமே செய்ய முடியாது, வந்தினா உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்றாரு. அதை பார்த்துட்டு நம்மளோட காவேரியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் போய் காவேரிகிட்ட சொல்கிறாங்க, டி செம்ம மாசு, நம்ம மருமையை சூப்பராக பண்ணி வச்சு செஞ்சு கொடுத்தாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி கேட்குறா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாடி, எங்களை இந்த பசுபதி நீ இல்லாமல் இருக்கவும் எங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தான், அதை பார்த்துட்டு விஜய் தம்பி நல்லா வச்சு காட்டி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லவும், அப்படியாம்மா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாரு. காவேரி, நீ அந்த தம்பி நல்லா பார்த்துக்கணும், தாய் இல்லாம வேற வளர்ந்த பிள்ளை, நீ மனசு நோக்குற மாதிரி எதுவுமே நடந்துக்கக்கூடாது சரியா, நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக இருக்கணும்டி, அதுதாண்டி எங்களுக்கு வேணும். ஆனால் தம்பியை பார்க்க முன்னாடிலாம் பயமாக இருக்கும், இப்போ எங்களுக்கு நல்லா படுதுடி, நல்லா எங்ககிட்ட பேசினார் தெரியுமா, அவர் ஸ்டேட்டஸ்க்கு இப்படி இறங்கி பேசுவார்னே நினைக்கல, பணக்காரங்கன்னா திமிரா இருப்பாங்கன்னு நினச்சோம், இந்த குடும்பமே உனக்கு அப்பா செஞ்ச புண்ணியத்தினால உனக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குடி, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டியும் காவேரி நீ நல்லா இருக்கணும், நான் கூட பயந்துகிட்டு இருந்தேன், உனக்கு தங்கமான மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு, நீ கண்டிப்பாக நல்லா இருக்கணும்டி, மனசை போன விடாமல் நீ நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது தாத்தா எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாரும் இப்படியே பேசிகிட்டே இருந்தால் வாங்க எல்லாரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்புற நேரத்தில் சாரதா அம்மா சொல்கிறாங்க, இந்த தடவை எங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு பெரிய லெவலில் பண்ண முடியலை, ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் எங்களால் பண்ண முடிஞ்சுச்சு, எங்களை மன்னிச்சிருங்க ஏதாவது குறை வச்சுருந்தோம்னா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாட்டி சொல்கிறாங்க, காவேரியோட பாட்டி, என்ன சாரதா இப்படி சொல்லிகிட்டு இருக்கா, இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்லாம் வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஃபங்க்ஷனத்தை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இன்னும் காவேரிக்கு வளகாப்புலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம நிறையா செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜயோட பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் இன்னும் வளகாப்புலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் கிராண்டாக பண்ணிக்கோங்க, இப்போ நீங்கள் பண்ணினதே போதும், இந்த ஃபார்மாலிட்டிலாம் வேணாம், சாரதா இப்படிலாம் நீ பண்ணாத, இந்த பொருள்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இருந்தாலும் எங்கள் சைட்லேருந்து எதாவது செய்யணும்லம்மா, அதான் பாட்டியம்மா சொல்கிற மாதிரி காவேரிக்கு இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் பண்ணிக்கிறலாம் சரியா, வளகாப்புலாம் இருக்குது, என்னடா விஜய் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சும்மா இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறாரு. அதை பார்த்துட்டு தாத்தா சொல்கிறாரு, விஜய்க்கு வெக்கம்லாம் வருது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட காவேரி விஜய் காதுகிட்ட போயிட்டு, இவ்வளவுலாம் நடிக்காதீங்க, இங்கே போதுங்க, உங்களோட நடிப்பு என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்னு நம்ம காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, ஏய் சும்மா இருக்கிறியா, நான் நடிக்கலாம் இல்லை அப்படின்னு. அப்போ நிஜமாகவே வெக்கப்படுறீங்களா, இதுக்கு எதுக்கு நீங்கள் வெக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு, வர நீங்கள் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜய் தம்பி சொல்கிறாங்க, விஜய் சொல்கிறாங்க சாரதாம்மா பார்த்து, அடிக்கடி நீங்கள் வீட்டுக்கு வரணும், பக்கத்துலேயே இருந்துட்டு நீங்கள் வரவே மாட்டேறீங்க, அப்போ தான் காவேரிக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இனிமேல் நீங்கள் அடிக்கடி வீட்டுக்கு வரணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த குட்டி காவேரியோட தங்கச்சியை பிடிச்சிட்டு, நீ அடிக்கடி வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் தான் டெய்லி வரேனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட யமுனா பார்க்குறாங்க, யமுனா என்னைய மட்டும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீ எப்போ வேணாலும் வரலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போகுது. யாருக்கெல்லாம் நம்ம எபிசோட் பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். காவேரி செம்மையாக ஹாப்பியாக இருக்காங்க, இப்படி குடும்பத்தோடு விஜய் ஜெல்லாகுவார்னு காவேரி நினைக்கவே இல்லை. விஜய் நடந்துக்கிட்ட விதம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.